ராமானுஜர் மீது பொறாமை கொண்ட அவரது குரு யாதவ பிரகாசர் அவரை கங்கையில் தள்ளிவிட வஞ்சகமாக அழைத்துச் சென்றார். இதை தனது தம்பி மூலமாக அறிந்து கொண்ட ராமானுஜர் பாதியிலேயே திரும்பி விடுகிறார். வழி தெரியாத அவர் காட்டு வழியில் கலங்கி நின்றபோது வரதராஜரும் தாயாரும் வேடர் வடிவில் சென்று அவரிடம் குடிக்க தண்ணீர் கேட்டனர். ராமானுஜரும் அருகிலுள்ள சாலக்கிணற்றில் நீரெடுத்து அவர்களுக்கு கொடுக்க அதனை பருகிய உடனேயே அவர்கள் மறைந்து விட்டனர். சுவாமியே வேடனாக வந்ததை ராமானுஜரும் அறிந்து கொண்டார். இதன் அடிப்படையிலேயே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சுவாமி நீர் பருகிய கிணற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து காலை 6 மணிக்கு திருமஞ்சன அபிஷேகம் செய்யப்படுகிறது. பின்பு அவருக்கு வேடர் அலங்காரம் செய்யப்படும். பின்னர் சுவாமியும் தாயாரும் கிழக்கு கோபுரம் அருகிலுள்ள ராமானுஜர் வாழ்ந்த வீட்டிற்கு எழுந்தருளுவர். இவ்வாறு வரதராஜ பெருமாள்